அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ பாயாசம். தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நெய் ஆட் பண்ணி சூடானதும் தேங்காய், முந்திரி, திராட்சை, பலாப்பழம் நாளையும் தனித்தனியாக வறுத்தெடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு பலாப்பழ பியூரே ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். வேகிற கேப்பில் நாம் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். பலாப்பழம் நல்லா இனிப்பாக இருந்ததுனால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் வெல்லம் எடுத்து பாகு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பலாப்பழம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக கொதிச்சு வந்ததும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிக்கலாம். 4-5 ஏலக்காயும் தட்டி ஆட் பண்ணிவிட்டு நம்ம முதலே வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், பலாப்பழம், தேங்காய் ஆட் பண்ணி கலந்து கொடுத்துட்டோன்னா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.